நல்லா இருந்தது, கூட்டம் நல்லா இருந்தது, அக்னாலேஜ் பண்ணாங்க. அப்புறம் லக்னோ மீட்டிங்ல போய் சந்திரபாபு நாயுடு வந்து பவன் கல்யாணம் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. டாக்டர் ராமதாஸ் தான் குப்பம்மல் வந்து எனக்கு வந்து கேம்பெயின் பண்ணாரு. அந்த அளவுக்கு நம்மலாம் இருக்கு. அப்போ நான் சொன்னேன், அதுக்கப்புறமா சொன்னேன், எனக்கு வந்து இந்த மக்களுக்கு வந்து கல்வியும் வேலை வாய்ப்பு இது பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அந்த இடையில அதுக்கப்புறம் லாஸ்ட் 1 இயர் வந்து ஒரு சூழல் வேற மாதிரி சூழல் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு சூழல் இருந்தது. அதனால என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இப்போ எல்லாமே இருக்கிறோம், டிஃபரெண்டா இருக்கிறோம். இப்போ எனக்கு நான் முழு நேரம் ஃபோக்கஸ் பண்ணி நிச்சயமா இப்போ ஆந்திராவில் நம்ம அமைப்பு வரணும், நம்ம இளைஞர்கள்லாம் வரணும். என்னோட நோக்கம் சோசியல் ஜஸ்டிஸ். நீங்க படிக்கணும், வேலைக்கு போகணும், சுயமரியாதையோட வாழணும். அதுதான் எதிர்பார்ப்பு. என்கிட்ட உங்க பணம் பதவி எல்லாம் யாரும் எதிர்பார்க்கல. செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும் உங்களுக்கு எல்லாம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதனால எதிர்பார்க்கறீங்க. அதான் வேணும். அதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. அது நிச்சயமா கிடைக்கும். போராடுவோம், கூட்டா போராடுவோம், எல்லாம் ஒன்னா போராடுவோம். அது எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும். எப்படியாவது பாத்துக்கலாம் நல்ல அழக. ஆனா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எனக்கு அதே அது மட்டும்தான் எனக்கு ஒரு முக்கியமா உனக்கு தான் சொல்றேன். பதமான வழியில கொண்டு போலாம். நான் கூட இருக்கிறேன், எல்லாம் பண்றேன், உங்க கூட சண்டை போடுவேன். ஆனா உன் மேல கேஸ் வரக்கூடாது. அதுதான் என்னோட நோக்கம். எப்படி வேணா பண்ணலாம், அரசியல் எப்படி வேணா பண்ணலாம். 10 பேரை போய் அடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போலாம். அதான் என்னுடைய ஸ்டைல் கிடையாது. என்னுடைய ஸ்டைல் எல்லாம் நம்ம எல்லாம் ஒரு அக்னாலேஜ் பண்ணி, ஒரு அங்கீகாரம் பண்ணி, பேசி, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு போனாலும் அது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. நாம எல்லா எம்பிங்களா எல்லாமே நம்ம எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு கட்டத்திலையும் இப்ப இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தவங்க இப்போ வந்துட்டாங்க. எல்லாமே ஆல் ஆஃப் தம் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் தட். 2 கட்சியில இந்த கட்சியிலும் சரி, அவங்களுக்கு 2 இருக்கிறாங்க. அந்த வகையில அது ஒரு பக்கம் இருக்கணும். ஆனா இது நம்ம தனியா ஐடென்டிட்டின்னு, நமக்கு ஒரு ஐடென்டிட்டி, நம்மளோட ஐடென்டிட்டி. அதுக்கு அந்த மாதிரி நம்ம போலாம், அணுகலாம். எல்லாருக்கும் இந்த மெசேஜ் எல்லாருக்கும் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் கன்வே பண்ணுங்க. All across Andhra, convey this message that we will be starting PMK, we will go all out and we will achieve social justice and for self-respect. நல்ல ஒரு எதிர்காலம் நிச்சயமா நம்ம காத்துட்டு இருக்கு. அதில் நம்ம எல்லாமே சேர்ந்து ஒற்றுமையா we will stand united and we will move forward and we have to fight for our self-respect and social justice.